உடைக்கிறதுனாக்கா நம்ம பைராசி ஐயா அவருக்கு ரொம்ப விரும்புவார். குறிப்பா என்ன ரொம்ப பாராட்டு பேசுவார். அந்த மரபு அந்த உன்னத விஷயத்தை நான் கொஞ்சம் பாசிட்டிவா எடுத்துக்கிறேன். ஜிடி நாயுடு அவர்கள் வந்து ஒரு முறை ஒரு நிகழ்ச்சி பேசிட்டு போது வழக்கமா நம்ம ஆங்கிலத்தை எப்படி சொல்றோம்னாக்கா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் சொல்லுவோம். அங்க மரபா தான் இருக்கும். ஆனா அந்த இடத்துல மட்டும் அவர் என்ன சொன்னாருனாக்கா ஜென்டில்மேன் அண்ட் லேடிஸ் அப்படின்னாங்க. ஏன்னாக்கா ஒரு மரபா தான் இங்க இருக்குது, அந்த அளவுக்கு பெண்கள் இங்க வெளில வர்றது இல்ல, நான் அதனால மறுபடியும் இங்க ஜென்டில்மேன் அண்ட் லேடிஸ் சொல்லிக்கிறேன்னாரு. ஆனா இந்த இடத்துல இந்த நிகழ்வு குறிப்பா நான் கொற்றவைன்ற இந்த இதழை பத்தி பேச போறேன். இங்க ஆண்களை விட பெண்கள் அதிகமா வந்திருக்காங்க. ஆக அந்த தமிழ் மரபை விட்டுட்டு எனக்கு எல்லாருமே தமிழ் சைவங்கிற பேர்ல இருந்தாலும் எனக்கு அந்த ஆங்கிலம் கொஞ்சம் கை கொடுத்ததுனால லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு வரவேற்று அதன் பிறகு அவை முன்னவர்களையும் சிறப்பு அழைப்பாளர்களையும் வணங்கி இந்த உரையை தொடங்க. கொற்றவை இதழ் இந்த பெயர் பற்றி நான் அதாவது கொற்றவை அப்படின்ற இதழ் பற்றியோ அல்லது தாய்ராசி ஜெகதீசன் சார் அவர்கள் பற்றியோ அல்லது அவருடைய அந்த ஆளுமையை பற்றியோ உங்களுக்கு நான் சொல்லி நேரத்தை வீணடிக்கவோ அல்லது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றோ இல்லை. ஆனாலும் இந்த இதழ் பற்றி நான் இரண்டு விஷயமாக பிரிச்சுக்கிறேன். குறிப்பாக சிற்றிதழ்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நடத்துறது கொடுமையிலும் கொடுமை, விஷ பரீட்சை என்று சொல்ல முடியும். ஏன்னா நானும் ஒரு 2 ஆண்டுகள் மின்னிதழ் நடத்தியிருக்கேன், அண்ணாவின் தம்பி அப்படின்ற பேர்ல. இந்த இதழ் என்ன சிக்கல், அந்த சிற்றிதழ்கள் என்ன சிக்கல் பாத்தீங்கன்னாக்கா மாசம் ஒரு முறை தான் வரும். ஆனா 31ஆம் தேதி மாலை 6 மணிக்கு தான் அந்த படைப்பாளர்களுடைய படைப்பு வரும் கையில. கரெக்டான அந்த 6 மணிக்கு பிறகு அதை பிழை பார்த்து அச்சு கோர்த்து அனுப்பிடுவோம். ஆனா அனுப்பின பிறகுதான் அங்கே போன் வரும், ஐயா அந்த இக்குல புள்ளி இருக்கு, புள்ளி இல்ல, இச்சில புள்ளி இல்ல, எழுத்தே மாறி போச்சு, அர்த்தமே மாறி போச்சுன்றோம். இது எல்லா குடும்பையும் பார்த்துதான் போதும் நிறுத்தியாச்சு. ஆனால் இது எல்லாத்தையும் சமாளித்து இங்க நடத்திட்டு இருக்காருன்னா அது குறிப்பா நெய்வேலி போன்ற ஒரு சின்ன ஊர். எனக்கு நெய்வேலி சின்ன ஊருன்றத ஞானசூரிய ஊருன்னு கூட சொல்லுவேன். அந்த அளவுக்கு தான் இங்க எழுத்தாளர்களுக்கும் வாசிப்பாளர்களுக்கும் மரியாதை இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல எனக்கு நான் ரொம்ப சுருக்கி அது நான் ஐயாவோட பேசிட்டு இருக்கும்போது கூட தோணும். ஒரு அது குறிப்பா கடந்த 20 ஆண்டுகள்ல வந்து ரொம்ப சுருங்கிடுச்சோன்னு தோணுது. அது வேர்கள் போன்ற இலக்கிய வட்டங்கள்லாம் நெய்வேலியில் இருந்து பிரம்மாண்டமான எழுத்தாளர்கள்லாம் படைப்பாளர்கள்லாம் இருந்த ஒரு பகுதி தான். ஆனா கடந்த 20 ஆண்டுகள்ல சுருங்கிடுச்சோன்னு நினைக்கிறேன். நீங்க பெரியவங்க மூத்தவங்க வந்து இடனாவது ஞான சூரியமன்னு சொல்லிட்டு கூட பூச்சிக்கலாம். ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படிதான் போயிட்டு இருக்கு. தோழர் உணர்வார். இந்த இதழ் பொறுத்த வரைக்கும் என்ன உங்களுக்கு பாசிட்டிவ் பாயிண்ட்னாக்க வட்டார எழுத்தாளர்கள், குறிப்பா என்னுடைய ஆசை தோழர் நம்ம புத்தங்கள் கோவிந்தராஜ் தோழர் இருக்காரு, தேன் தமிழ் தோழர் இருக்காரு, தீபக் ராஜ் தோழர் வரணும். இவர்கள் போன்ற படைப்புகள் வந்து அதுல முக்கியத்துவம் படுது. என்னன்னாக்க இவங்க எல்லாமே ரீஜனல் அந்த வட்டார சொல்லாடல்கள், வட்டார சிக்கல்கள் பற்றி நிறைய பேசுறது இருக்கு. என்னன்னாக்க மெயின் ஸ்ட்ரீம் பதிப்பகம் நடத்தக்கூடிய அத்தனை பேருமே இந்த வட்டாரம் சார்ந்த விஷயங்களை வந்து இப்ப அதிகமா, அதாவது பெரிய அளவு எடுத்துக்கிறது இல்லை. இப்ப கடந்த ஒரு 10 ஆண்டுகளா வருது. ஆனா என்ன சிக்கல்னாக்க சென்னைனாக்க சென்னை சார்ந்த பகுதி அந்த வட்டாரம் மட்டும் தான் வெளியே வருது அதிகமா. இப்ப கரன்காரைக்கு போன்ற தோழர்கள் அவர் எழுதக்கூடிய வட்டாரம் சார்ந்த இதெல்லாம் பிரபலமாகுது. அதை விட்டா மதுரை, சென்னையும் மதுரையும் மட்டும் தான் ஃபேமஸ் ஆகும். அதை விட்டா காலச்சுவடு போன்ற இதழ்கள் உங்களுக்கு கன்னியாகுமரி, நாகர்கோயில் அந்த பகுதியோடைய வருது. ஆனா இந்த தென்னார்காடு மாவட்டம் இந்த அழுக்கு படிக்கிற மூஞ்சி, வேர்வை படியக்கூடிய மூஞ்சி, பீடி சுவை, சிகரெட் மட்டும் பிடிக்கணும் இல்ல, அந்த பீடியோட வாசனை, வெற்றிலை பாக்கு, அந்த எந்த விதமான இலக்கிய சாதனங்களும் மெயின் ஸ்ட்ரீம் பப்ளிகேஷன்ல வராது. இந்த மாதிரியான சிற்றிதழ்கள் மட்டும்தான், குறிப்பா வட்டாரம் சார்ந்து வரக்கூடிய சிற்றிதழ்கள் தான் வரும். தமிழ் அறிவுலகத்துல கூட இந்த சிற்றிதழ்களுடைய பண்பு வந்து ரொம்ப முக்கியமானது. அது திருநாவுக்கரசு ஐயா, அதாவது திராவிட இயக்கத்தை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய, திராவிட இயக்கம் மார்க்சிய கூறுகளை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய திருநாவுக்கரசு ஐயா ஒரு முறை சொல்லும்போது, இந்தியா காலனித்துவ காலத்தில் இருக்கும்போது ஏறத்தாழ ஒரு 700 இதழ்கள் மேல வந்திருக்கு. குறிப்பா மெட்ராஸ் மாகாணத்தில் வந்திருக்கு. தமிழ் மொழி பேசக்கூடிய மாகாணத்தில் 500க்கும் மேற்பட்டு வந்திருக்கு. அதுல 320 தான் மக்கள்கிட்ட இப்ப இருக்குது, ஆவணமா இருக்குது அப்படின்ற சிக்கலும் சொல்லியிருக்காரு. ஆக அது அப்படியே தொடர்ந்து 60கள் 70 80 வரும்போது ரொம்ப சுருங்கி போயிருக்கு. கைவிட்டு எண்ணக்கூடிய அளவு தான்.
அது கோடங்கியா இருக்கலாம், புதிய கோடங்கியா இருக்கலாம், புதிய ஜனநாயகம் போன்ற இதழ்களா இருக்கலாம், அது 90களில் வந்த இனி போன்ற இதழ்களா இருக்கலாம், அல்லது நிரப்புகை போன்ற இதழ்களா இருக்கலாம். அவையெல்லாம் வந்து எனக்கு வெறும் இலக்கியம் மட்டும் கொடுக்காம, இந்த சிற்றிதழில் என்ன பிளஸ் பாயிண்ட், வெறும் இலக்கியம் மட்டும் கொடுக்காம அது அவர்கள் சார்ந்த அரசியலும் கொடுக்குது. தாய்ராசி ஜெகதீசன் சார் அவர்கள் இந்த அவரை 2 விதமா பார்க்க முடியும். வெறும் ஒரு ஆன்மீக பேராசிரியர் மட்டும் இல்லாம பேசும்போது தோழர் தான் சொன்னாங்க நினைக்கிறேன், அநேகமா மார்க்ஸ் அவர் பேசும்போது 10 வார்த்தை பேசினாருன்னா 2 வார்த்தை மார்க்ஸ் வந்துடும், லெனின் வந்துடும். அது கூட நாம எப்படி ரொம்ப க்ளோஸ் ஆகணும்னா பெரியார் மூலியமா க்ளோஸ் ஆகிட்டோம். 10ல 2 வார்த்தை பெரியார் வந்துடுவாரு, அப்படிதான் க்ளோஸ் ஆகும். ஆனா என்னுடைய எங்க எனக்கு வந்து இந்த கொற்றலை ரொம்ப பிடிச்சி போச்சுனாக்க, திருவள்ளுவர் வந்து ஒரு பார்வை பார்ப்பார், புரட்சியாளரா பார்ப்பார். எனக்கும் அதே பார்வை தான். நான் ஒரு முறை பேசிட்டு இருப்போம் சொன்னேன், அது நீங்க இதழ் படிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வெறும் புரட்சியாளர் மட்டும்தானா, ஒரு மன்னராகவோ இல்ல நீதிபதியாகவோ இருக்க முடியாதா? ஏன்னா இந்திய மரபுல பார்த்தீங்கன்னா அர்த்த சாஸ்திரத்தையும் மனு சாஸ்திரத்தையும் தான் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு தாக்கத்துக்குரிய புத்தகமா அல்லது தண்டனைக்குரிய புத்தகம் அல்லது ஒரு வாழ்வியலுக்கான புத்தகமா வந்து போர்ட்ரேட் பண்றாங்க. ஆனால் நீங்க திருக்குறளும் பார்த்தீங்க எல்லாமே ஒரு கட்டளையா தான் கொடுக்கும். ஒரு கட்டளையாகவோ அல்லது ஒரு மரபின் தொடர்ச்சியாகவோ அல்லது மரபை உடைக்கக்கூடிய ஒரு விடயமா தான் இருக்கும். அப்படி பேசிட்டு இருக்கும்போது இவர் அந்த புத்தகத்தில் கொடுத்திருக்கக்கூடிய அத்தனை கருத்துக்களும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒண்ணு. அதை தொகுத்து கூட ஒரு புத்தகமா கொடுத்தீங்கன்னா, அதை மொழிபெயர்க்கக்கூடிய பாக்கியம் என்று கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே அவரோட புத்தகம் எனக்கு இப்ப மொழிபெயர்க்க கொடுத்திருக்காரு. அது திருக்குறளை பற்றி அந்த அத்தனை அதிகாரத்தையும் கவிதையாக மாற்றி வச்சிருக்காரு. அதை நான் மொழிபெயர்த்துட்டு இருக்கேன். நம்ம மைராசி சாருடைய புத்தகம் ஆங்கிலத்துக்கு வந்துடும். இது ஒண்ணு. இதோட இந்த கொற்றவை இதழ் பற்றிய செய்தி முடிச்சுக்கிற 2வது பாகமாக இந்த சிற்றுதல் நமக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னாக்க, சமகால இலக்கிய சிக்கல்களை அணுக முடியும். நம்ம மெயின் ஸ்ட்ரீம் பப்ளிகேஷன்ல அதை அணுகிறதுக்கு ரொம்ப சிக்கலா இருக்கும். என்ன சிக்கல்னாக்க, இன்றைய இலக்கிய உலகம் பார்த்தீங்கன்னாக்க, ஒரு தமிழ் இலக்கிய உலகம் ஏறத்தாழ 90% ஒரு 60-70கள் காலத்துல நின்றுச்சோன்னு தோணுது, அல்லது 80கள் காலத்துல நின்று போச்சு அப்படின்னு தோணுது. 2000க்கு பிறகு வந்த எந்த ஒரு சிக்கலையும் அல்லது உறவு முறைகளையும் அணுக நம்ம இலக்கிய வட்டம் மறுக்குதோ அல்லது மறுத்துச்சோன்னு தோணுது. கேலி பேசுறோம். இப்போ புதிய உறவு முறைகளை வந்து இந்த தலைமுறை உருவாக்கி இருக்கு. பெஸ்டி, பாய் பெஸ்டிங் இருக்கு, கேர்ள் பெஸ்டிங் இருக்கு, பிரேக்கப் இருக்கு, பேட்சப் இருக்கு. ஆனா இது எல்லாத்துக்கும் தமிழ் மொழியில வார்த்தை இருக்கான்னு கேட்டேன், தேங்கிட்டீங்க. நான் தமிழ் மொழிக்கு குற்றம் சொல்லல, ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இலக்கியவாதிகள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற இடத்துல பார்க்க வேண்டியதா இருக்கு. மேபி வந்திருக்கலாம், ஆனா வந்தாலும் அந்த வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப கடினமான இடத்துல இருக்குது. இன்னும் பெரிய அளவுல வரல. புதிய உறவு முறைகள், புதிய சிக்கல்கள், புதிய கலாச்சாரம் எதுவுமே, குறிப்பா இந்த 2000க்கு பிறகு சோசியல் மீடியாவோட எமர்ஜென்சி பிறகு வந்திருக்கக்கூடிய எந்த சிக்கல், ஏன்னா நீங்க சோசியல் மீடியா மூலியமா ஆட்சி மாறி இருக்கு, எல்லாமே மாறி இருக்கு. அப்ப இலக்கிய ரசனமும் மாறிட்டு வருது. ஏதோ தமிழ்ல 1-2 பேர் மட்டும் வந்துட்டு இருக்காங்க. அவங்க நம்ம என்ன பண்றோம், அவங்க டிரான்ஸ் அக்ரெசிவ் ரைட்டர்ஸ், அவங்க பின்னவனித்துவாதிகள் அப்படின்னு சொல்லி நம்ம இலக்கிய வட்டத்துக்கு அது ஒரு பின்னவனித்துவாதிகள் அல்லது டிரான்ஸ் அக்ரெசிவ் ரைட்டர்ஸ்னாலே ஒரு வெறுப்பு தூக்கி வச்சிடறோம். ஆனா கொற்றவை இதழை கூட நான் ஒரு பின்னவனித்துவ இதழா தான் பாக்குறேன். ஏன்னாக்க பழைய இதழ்கள் எல்லாமே மண்டை பெருசுக்கு இருக்கும், அது தூக்கி வச்சு படிக்கிறதுக்கு 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் ஆயிடும். ஆனா இந்த சிற்றுதழ்கள் எல்லாமே அந்த ஒரு 400 பக்க புத்தகத்தை படித்து ஒரு தீசிஸாக சாரமாக கொடுத்துரும். உங்க நேரத்தை இது பண்ணும், ஸ்லோ பண்ணும். அதே போலவே பழைய மரபு வார்த்தைகள் எல்லாம் ஒழித்து புதிய மரபு வார்த்தைகளை வட்டாரத்தில் உருவாக்குவதற்கான வேலையும் செய்யும். ரொம்ப எளிதா போய் சேர்ந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த சிற்றுதழ்கள் மட்டும்தான் சாதி சமய வர்க்க பேதங்கள் எல்லாம் கூட ஒழிக்கும். ஏன்னா ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் அந்த புத்தகத்தை வாங்கிடலாம். ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்து இலக்கியம் வாங்கணும் அவசியம் கிடையாது. ஆனா அந்த 400 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்துக்கக்கூடிய செய்திகளை இது கொடுத்துரும். அப்படி இருக்கக்கூடிய இந்த இதழ்கள் சிற்றுதழ்கள்ல நான் இந்த சொன்ன இந்த நவீன சிக்கல்கள் போன்ற விஷயங்களை அணுகி புதிய உறவுகளுக்கான அல்லது இந்த புதிய இளைஞர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த உறவுகளுக்கான புதிய வார்த்தைகளை உருவாக்கணும் அப்படின்னு தோணுது. இன்னும் சொல்ல போனா உடைகளுக்கு நிறைய உடைகளுக்கு பெண்கள் உடைகளுக்கு கூட தமிழ்ல பேர் இல்லை. நாம இன்னும்
புடவைக்கு சாரின்னு சொல்லிக்கிறோம். ஆனா அதை தாண்டி பல்வேறு வார்த்தை தமிழ் சொல்லிக்கிறோம். தமிழ் மீது குற்றச்சாட்டு இல்லை, மறுபடியும் சொல்றதுதான். ஆனால் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய அல்லது ஆண்கள் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு உடைகளுக்கும் அல்லது ஆபரணங்களுக்கும் இன்னும் தமிழ்ல முழுமையான பேர் இல்லை. குறிப்பாக 2010க்கு பிறகு வந்த எந்த விதமான இதுவும் இல்லை. அப்ப அந்த அளவு தான் இருக்குது. அந்த சிக்கல்கள் எல்லாம் சிற்றிதழ்கள் தான் மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை இருக்கு. குறிப்பாக தாய்ராசி ஜெகதீசன் சார் கிட்ட இது ஒரு விண்ணப்பமா மட்டும் இல்லாம நம்பிக்கையாக சொல்ல முடியும். ஏன்னா எந்த அளவுக்கு அவர் பழமையை வாசித்தாரோ, எந்த அளவுக்கு அவர் மரபுகளை வாசித்தாரோ, அதே போலவே எதிர்காலத்தையும் வாசிக்கக்கூடியவர். எந்த அளவுக்கு சிவபெருமானையும் சைவத்தையும் வாசிக்கக்கூடியவரோ அதே அளவுக்கு மார்க்சையும் பெரியாரையும் அம்பேத்கரையும் உள்வாங்கி வாசிக்கக்கூடியவர். இவரை போன்றவர்கள் தான் இந்த மாற்றங்களை எதிர்காலத்தில் கொண்டு வர முடியும் என்பதை நம்பி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி வணக்கம்.